ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடு சிம்பிளாக குக்கரில் ஒரு 2 விசிலியை வச்சு எப்படி குயிக்காக அந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பெப்பர் மசாலா. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்மளோட வீடியோவை நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபியை குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக எடுத்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடயே வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தக்காளி பாதி பதம் வதங்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூடயே வந்துட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிற போகிறோம். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடயே மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பெப்பர் சேர்க்க போகிறதுனால தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெயிட் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நம்ம எதுக்காக கடைசியாக சேர்க்குறோன்னா இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே போல் நல்ல ஃப்ளேவரை கூட்டி கொடுக்கும். இந்த கடைசி அந்த டைம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு நல்ல சப்பாத்தி, முட்டை தோசை, அதே போல் நான் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.